தென் அமெரிக்க நாடுகள் எடுத்துப்போம். தென் அமெரிக்க கண்டம் இருக்கு, அந்த தென் அமெரிக்க கண்டத்துல இருக்கிற நாடுகளை எடுத்துப்போம். பிரேசில் அப்படின்ற நாடு போர்ச்சுகீஸ் அப்படின்றது தான் அதோட மொழியா பேசுறாங்க மக்கள், அதிகமான மக்கள். பிரேசிலை தாண்டி மற்ற எல்லா தென் அமெரிக்க நாடுகளும் ஸ்பானிஷ் பேசுறாங்க. இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது, போர்ச்சுகல் அப்படின்றது போர்ச்சுகீஸ் அவங்களோட இதுல இருந்து வந்தது, காலனி ஆதிக்கத்திலிருந்து. போர்ச்சுகல் எங்க இருக்கு? போர்ச்சுகல் ஐரோப்பால இருக்கு. ஸ்பானிஷ் அப்படின்ற மற்ற நாடுகள் எல்லாம் இப்ப சிலேவா இருக்கட்டும், பெருவா இருக்கட்டும், யுருகுவேவா இருக்கட்டும், எல்லாருமே ஸ்பானிஷ் பேசுறாங்க. ஸ்பானிஷ் எங்க இருந்து வந்துச்சு? ஸ்பெயின்ல இருந்து வந்துச்சு. ஸ்பெயின் எங்க இருக்கு? ஸ்பெயின் ஐரோப்பால இருக்கு. அப்ப அந்த நிலத்தை சேர்ந்தவர்கள், அந்த தென் அமெரிக்க கண்டத்தை சேர்ந்த பூர்வீக மக்கள் இருந்தாலும் அவங்க எங்க போனோம்? போர்ச்சுகீஸ் தான் அந்த மொழியா, அந்த தென் அமெரிக்க நாடுகளுக்கான மொழியா? கிடையாது, அது ஐரோப்பால இருந்து வந்தது. ஸ்பானிஷ் தான் அந்த தென் அமெரிக்க நாடுகளுக்கான மொழியா? இல்ல, அது ஐரோப்பால இருந்தது. அப்ப அந்த மக்கள் எங்க போனாங்க? அந்த மக்கள் எல்லாம் கொன்று குவிக்கப்பட்டனர். அதான் உண்மை. நீங்க போய் வரலாற்றை படிக்கிறப்ப இதை நீங்க நல்லா நினைவுல வச்சுங்க. அமைதியா சிரிச்சுக்கிட்டே பேசுற வெள்ளைக்காரர்கள் தான் மிக கொடூரமான கொலைகளை செய்து அந்த மக்கள் கிட்ட இருந்து எல்லா நிலங்களையும் புடுங்கினாங்க. அந்த மக்கள் அவர்களை வரவேற்றாங்க. நீங்க போய் தென் அமெரிக்க நாடுகள்ல நடந்த அந்த வரலாறுலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி பெரும் கலாச்சாரமும் பண்பாடும் நாகரிகமும் இருந்துச்சு. அந்த இடங்கள் எல்லாத்தையுமே இவங்க அழிச்சாங்க. எப்படி அழிச்சாங்கன்னா, இவங்க வெள்ளைக்காரர்கள் அங்க வந்தப்ப, இந்த ஸ்பானிஷ்ல இருந்தும் ஐரோப்பால இருந்து வெள்ளைக்காரர்கள் வந்தப்ப அங்க மக்கள் வரவேற்றப்ப அந்த மக்கள் லாஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தவறு. அதாவது என்னன்னா, அவங்க கூட தொடர்பே இல்லாம இருந்தாங்க, மற்ற நாடுகள் எதுவுமே தொடர்பு இல்லாம அந்த கண்டங்கள்லாம் இருந்துச்சுன்னு. அதை அவங்களுக்கு எப்படி சாதகமா அந்த வெள்ளைக்காரர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா, நோயை பரப்பி விட்டாங்க. காலரா, என்னென்னமோ நோய். ஏன்னா அந்த மக்களுக்கு அந்த மாதிரி முன்னாடி நோய் வந்ததே கிடையாது. இவங்க போய் நோயை பரப்பி விட்டோம்னா அந்த மக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம அத்தனை பேர் இறந்தாங்க. இறந்த மக்களை கொண்டு குவிச்சு ஒரு பெரிய குழியை தோண்டி எல்லாரும் தள்ளி விட்டுட்டு இவங்க அந்த நிலங்களை எடுத்துக்கிட்டாங்க. சரியா? வட அமெரிக்காவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திராவிட குடிகார மாடல் அப்படின்ற ஒரு இதுல சொல்லியிருந்தேன். இங்க இருக்கிற வட அமெரிக்கால இருக்கிற இந்த பூர்வீக குடிமக்களோட குடியை பயன்படுத்தி சாராயத்தை கொடுத்து கொன்னு குவிச்சு அவனை ரிசர்வேஷனுக்கு தள்ளி விட்டாங்க. அமெரிக்கா நாடுல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ரிசர்வேஷன் இருக்கும். இந்த இந்தியன் ரிசர்வேஷன்லாம் யாருன்னா இந்த நாட்டின் பூர்வீக குடிகள். அவங்களை கொண்டு போய் ரிசர்வேஷன்ல தள்ளி விட்டாங்க. இவனுங்க நாட்டை பிடுங்கிக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்றது, இந்த நாட்டை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கிறாங்க. உலகம் முழுக்கவே இது நடந்துருச்சு. ஆஸ்திரேலியா போய் பாத்தீங்கன்னா டாஸ்மேனியா அப்படின்ற இடத்துலலாம் குழந்தைகளை வெட்டி கொண்டு வெள்ளைக்காரர்கள் சிரிச்சாங்க. அதெல்லாம் கொடூரம். அந்த மக்களை விலங்கிலிட்டு அந்த அத்தனை கொலைகள் நடந்துச்சு. ஆப்பிரிக்கா கண்டம் முழுக்கவே இது நடந்துச்சு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு தெரியுது, உலகத்தில் உள்ள பூர்வீக குடிமக்கள் எல்லோரும் கொலை செய்யப்பட்டு அந்த நிலங்கள் அவர்கள்கிட்ட இருந்து புடுங்கப்படுகின்றது. அதை தமிழ்நாட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான்